சுதந்திர போராட்ட தியாகி ஸ்ரீமன். ஃபீல்ட் அவுட் ஆயிட்டா, நடிக்கிறதுக்கு படம் எதுவும் இல்லைன்னா நேரா கிளம்பி கலாட்டா சேனலுக்கு வந்துட வேண்டியது, கண்டதையும் பேசி வைக்க வேண்டியது இல்ல, அப்படிதானே ஸ்ரீமன்? அப்புறம் மீடியாவுக்கு வந்தது இப்போ நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கிறது ப்ரொமோஷன் தானே? அதான் மக்களை நாய் திருநாய் பிரியாணி போடணும் பிஸ்கெட் போடணும்னு சொன்னாரே லாரன்ஸ், அவர் கூட ஒரு படம் நடிக்கிறீங்க, அதுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க, நெகட்டிவ் ப்ரொமோஷனுக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் சிஎம் கொஸ்டின் கேட்குறாங்க, அப்புறம் என்ன ஸ்ரீமனா கொஸ்டின் கேட்கவா? ஸ்ரீமன் கரண்ட் இல்லை, ஸ்ரீமன் தண்ணி வரல, இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு. அப்புறம் நீங்கெல்லாம் சோறு தான் சாப்பிட்றீங்களா? எப்படி? நாங்கெல்லாம் சோறு தான் சாப்பிட்றோம். இந்த விவசாயிகள் பிரச்சனை, இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்றதுக்கெல்லாம் சிஎம் ஓட்டு போட்ட மக்கள் சிஎம் கேட்காம ஸ்ரீமணியா கேட்பாங்க? என்னையா பேசுறீங்க? எல்லாத்துக்கும் சிஎம் கேட்கறாங்க. சிஎம் எது கேட்கணும்னு இருக்கு? அப்படிலாம் இல்ல, எல்லாத்துக்கும் கேட்கலாம். ஓட்டு போட்ட மக்களும் கேட்கலாம், ஓட்டு போடாத நாங்களும் கேட்கலாம். எங்களோட வரி பணத்துலதான் இன்றைய உங்களோட நண்பரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு, புரியுதா? அது மட்டும் இல்ல, அவர் ஜெயிச்சது 108 தான், 107 தான். அதுல மீதி இருக்கிறது எல்லாமே நாங்க இப்போ ஓட்டு போட்ட காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், மற்ற கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், நாங்க ஓட்டு போட்டதுனாலதான் இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிருக்காரு, உட்கார்ந்துருக்காரு. ஓகேவா? புரட்சி நடந்துருச்சு இல்ல, ஐயோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க பேசுற அளவுக்கு நீங்க 200 எல்லாம் ஒன்னும் வாங்கிடலாம் உங்க ஃப்ரெண்டு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விக்கிரவாண்டி மாநாட்டை யாருமே அடிச்சுக்க முடியாதா? ஆமா, கரூர் மாநாட்டை கூட தான் யாரும் அடிச்சுக்க முடியாது. 41 பேரை பின்ன வேற யாரால கொலை பண்ண முடியும்? வர வச்சு சாவடிச்சு மனசாட்சியே இல்லாம சம்பந்தமே இல்லாம யாராலங்க ஓட முடியும்? அப்படி இதெல்லாம் சரித்திரத்துல முத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லையா? கண்டிப்பா இன்னொரு தடவை எல்லாம் நடக்காது. வேற யாராலையும் தாராளமா பண்ணவே முடியாது, ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. அப்புறம் கேள்வி கேட்கறது மக்கள், சரியா? பதில் சொல்ல வேண்டியது சிஎம். நடுவுல நீங்க யாருங்க? உங்களுக்கு என்னங்க வேணும்? படம் நடிச்சோமா சம்பாதிச்சோமான்னு இருங்க, சரியா? பிசினஸ் பண்றீங்களா, அதை பண்ணுங்க. சும்மா தூக்கிட்டு வராதிங்க. நாங்க என்ன பண்ணணும், மக்கள் என்ன கேள்வி கேட்கணும் கேட்க கூடாதுன்றதெல்லாம் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, சரியா? இந்த கலாட்டாக்கு அறிவே இல்லை. பொலிட்டிஷியன் கிட்ட போய் சினிமா நியூஸை பத்தி கிசுகிசை பத்தி கேட்க வேண்டியது, சினிமாக்காரங்க கிட்ட போயிட்டு பாலிடிக்ஸ் பேச வேண்டியது, பாலிடிக்ஸ் கொஸ்டின்ஸை கேட்க வேண்டியது. எவ்வளவுதான் உங்களெல்லாம் சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? சிஎம் சார் சொன்ன மாதிரி நல்லா வருது வாயில. ஆளுநர் உரை பார்க்கும்போது அது சட்டமன்றத்துல ஆளுநர் உரை மாதிரி எனக்கு தெரியல, மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆகுதுன்றது தெரியல. எனக்கு என்னோட கருத்தை சொல்றேன், எனக்கு எப்படி இருந்ததுன்றத சொல்றேன். டிவிகேவோட மேனிஃபெஸ்டோவும் அந்த கட்சியையும் கட்சி தலைவரையும் புகழ்ந்து துதிப்பாடக்கூடிய ஒரு ரைட்டப்பா தான் அது இருந்தது. கம்ப்ளீட்டா அப்படிதான் இருக்கு. இப்ப இவங்க ஆட்சி பொறுப்புக்கு ஒரு மாசத்துலயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது, சால்வ் பண்ண வேண்டியது, அவங்க என்ன சொல்றது, ஒரு கவர்னன்ஸை முறைப்படி நெறிப்படுத்தி கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் இங்க நிறைய போயிட்டு இருக்கும்போது, அந்த ஆளுநரோட உரையில மொத்த விஷயங்களுமே அப்படிதான். விசில் புரட்சி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. புரட்சினா எனக்கு புரியல, என்ன புரட்சி நடந்தது? 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டீங்களா? கிடையாது. சரி, 200ஆவது வாங்கினீங்களா? கிடையாது. உங்களை எதிர்த்து 3ல 2 பகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மக்கள் பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க, மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்க, விசில் புரட்சி நடந்துருச்சுன்னு எல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்க இப்ப ஆட்சியில இருக்கிறதுக்கு காரணமும் உங்களுக்கு எதிராக விழுந்த ஓட்டுக்களும் தான். நீங்க சோஃபா கொடுத்து வாங்கினீங்களோ இல்ல நீங்க பொறுப்புகள் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினீங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆனா நீங்க இந்த கல்லா கூட்டணியில இருந்து சில கட்சிகளை உருவிட்டு போயிருக்கீங்களா, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் நீங்க வேணான்னு ஓட்டு போட்டவங்கள ஜெயிச்சவங்க தான் அந்த எம்எல்ஏஸும். சோ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சுக்கிட்டு எப்படி நீங்க விசில் புரட்சி நடந்துருச்சு, பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டோம் நாங்க, அப்படியே தமிழ்நாடே புரட்டி போட்டுட்டோம், இந்த எலெக்ஷன்ல புரட்டி போட்டுட்டோம் அப்படின்னு எல்லாம் எப்படி உங்களுக்கு கூசாம பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. நாளுக்கு நாள் கிரைம் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அதை பேசுங்க அப்படின்னா அதையும் பேச மாட்டீங்க. சரி, சட்டமன்றத்திலேயாவது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும், அப்போவாது வாய் திறந்து பேசுவீங்க, பேசுங்கன்னு கேட்கறாங்களே பேசுவீங்க, கேட்க கேட்க நீங்க பதில் சொல்வீங்கன்னு ஆர்வமா இருந்தா நாங்க இன்னைக்கு கேட்டா நாளைக்கு சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அதாவது கேள்வி பதில் செஷன்லாம் கிடையாது. எதிர்கட்சிகள் அவங்களோட கேள்விகளை இன்னைக்கு சொன்னாங்கன்னா ஆளுங்கட்சி நாளைக்கு சொல்லும். வாவ், எவ்வளோ பெரிய மாற்றம். அப்போ உங்களை எதிர்த்து வர விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்கு தெம்பில்ல. உங்களுக்கு எதிர்த்து கேள்விகள் கேட்கறவங்க கிட்ட பதில் சொல்ல, இன்ஸ்டன்டா பதில் சொல்ல உங்களால முடியல, உங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க வெளியில போயிட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரோ அவங்க கிட்ட தெளிவா கேட்டுக்கிட்டு வருவீங்க. சரி வாங்க, நீங்க தான் சிஎம் ஆயாச்சு, வேற வழி இல்லையே. எதிர்த்து ஓட்டு போட்ட மக்களை விடுங்க, உங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்ட மக்களே, டிவிகேக்கு ஆதரவா
அதாவது விஜய் அப்படின்ற ஒருத்தரை கண்ணை மூடிக்கிட்டு எம்எல்ஏ யாருன்னு தெரியாம கூட டிவிகே கட்சியும் அதோட தலைவரும் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்கதான் வரணும் அப்படின்னு ஒரு ரசிக மனப்பான்மையில ஓட்டு போட்டவங்களை பத்தி சொல்லல. உண்மையிலேயே மாற்றம் வேணும், வரட்டுமே அப்படின்னு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்களே, ரியல் பீப்புள், பப்ளிக் இருக்காங்களே, அவங்கள கேட்கிறேன். நல்லா இருக்கா ஆட்சி? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? 5 வருஷத்துக்கு இதுதான் பார்க்க போறோம். என்ன பண்றது? நீங்க பண்ண விஷயத்துக்காக கூட சேர்ந்து நாங்களும் பார்க்க வேண்டியது இருக்கு. பார்க்கலாம். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண